தேவையான அளவுக்கு உளுந்தை எடுத்து அதை நம்ம ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த உளுந்தை ஆற வச்சு அரைக்கணும். ஸோ ஆற வச்சு அரைக்கிற கேப்ல வெல்லம் எடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வெல்லத்தை கரைச்சிக்கணும். அதுல நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூளியும் போட்டோம்னா ஃப்ளேவருக்கு நல்லா இருக்கும்னு. நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த உளுந்துக்கு ஒரு 3லேருந்து 3.25 கப் தண்ணிய ஒரு வெசிலையோ இல்ல கடாயிலையோ நல்லா சுட வைக்கணும். அந்த தண்ணி நல்லா கொதி வர கேப்ல என்ன பண்ணோம்னா, அரைச்ச உளுந்து இருந்ததுல அதை எடுத்து அந்த உளுந்துக நம்ம பிஸ்கர் வச்சு தண்ணி ஊத்தி எங்கேயுமே லம்ஸ் இல்லாம நல்லா ஃபைனா கரைச்சிக்கணும். ஸோ தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த உளுந்த கரைச்சலை அப்படியே அதுல ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். ஸோ அது கொஞ்ச நேரம் குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இங்க ரெடி பண்ணி வச்சிருந்த வெள்ளை கரைசல் இருந்துச்சுல, அதை வடிகட்டி அதுல ஆட் பண்றோம். வடிகட்டி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் குக் ஆனதுக்கு அப்புறம் சுக்கு இடிச்சு வச்சிருந்தோம், அதை ஆட் பண்ணோம். சுக்கு இடிச்சு வச்சதெல்லாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம முதல் பால் நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தோம், அதை ஆட் பண்றோம். அண்ட் லைட்டா உப்பு டு என்ஹான்ஸ் ஸ்வீட்னஸ் அப்படிங்கிறதுக்காக அதையுமே ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நல்லா குக் பண்ணிட்டே இருக்கணும். சிம்ல ஹைல வச்சு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் அதை ஒரு கப்லயோ இல்ல நீங்க சர்விங் பவுல்லயோ போட்டுட்டு ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் நல்லெண்ணெய் விட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் உளுந்து கஞ்சி.